தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் விஜயகாந்த். தற்போது அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான ஆலோசனை, கூட்டணி இறுதி செய்வதற்கான ஆலோசனையை முடிவு செய்வதற்காக விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு, கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன். தற்போதைய நிலவரம் என்ன? ஆலோசனையில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இன்றைக்கே இந்த அதிகாரப்பூர்வ கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக பலவில் நாம் எதிர்பார்த்தபடி இன்றைய தினத்தில் அந்த தேமுதிகவினுடைய அந்த அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த கூட்டணி என்பது இறுதி கட்டத்தில் 5ஆம் தேதி ஒப்பந்தமாகும் என்று நம்மால் உறுதியாக கூற முடியும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தற்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் கட்சி நிர்வாகிகளிடம் இந்த கூட்டணி குறித்தான அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ், அதே போல அந்த நாடாளுமன்ற குழு கூட்டம் என்பது அவர்கள் எல்லாம் இன்னும் வரவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே விருப்பமனு செய்யக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளிடம் நேரடியாக விஜயகாந்த் அவர்களுடைய மனநிலை குறித்து கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டணி காலகட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடமும் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகுதான் விஜயகாந்த் அந்த கூட்டணியை அறிவிப்பார். இது காலம் தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையில் விஜயகாந்த் மட்டுமே தற்போது வந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக, இது ஒரு இறுதிக்கட்ட ஆலோசனை என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். இதற்கு பிறகாக ஏற்கனவே அவர்கள் அதிமுகவிடம் சொல்லக்கூடிய அந்த கருத்து தான், நீங்கள் எங்களை பார்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக தேமுதிக அலுவலகத்திற்கு எப்பொழுது அழைக்கும் என்ற ஒரு கேள்வியோடு தற்போது இந்த கட்சி அலுவலகம் காத்திருக்கிறது. வேல்முருகன், மிக முக்கியமாக தேமுதிகவிடம் ஒரு குழப்ப நிலை காணப்படுகிறது அப்படிங்கிற இந்த அரசியல் நோக்கர்களினுடைய குற்றச்சாட்டு சரியானதா? ஏன்னா முதல்ல அதிமுகவுடன், அதாவது பாஜக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது, அதிமுக அதில் நேரடி தலையீடு இல்லாத ஒரு நிலை இருந்தது. அதற்கு பின்னதாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான தகவல்கள் வெளிவந்தன. தற்போது மீண்டும் வேறு வழியில்லை, அதிமுக கூட்டணி தான் என்கிற நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தற்போது தேமுதிகவில் இதற்கு? தேமுதிகவை பொறுத்தளவிற்கு குழப்பம் என்பது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் அதிகரித்தே காணப்படும். அதற்கு காரணம், தேமுதிக எந்த கட்சியோடு அணி சேர்வது, தேமுதிகவிற்கென்று தனித்து போட்டியிட்டால் அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, திமுகவுடன் தேமுதிக சேர்வதனால் என்ன லாபம், அதிமுகவுடன் சேர்வதனால் என்ன லாபம் என்று அவர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து ஆலோசித்து அதனுடைய முடிவை ரொம்ப இறுதி கட்டத்தில் தான் எடுக்கக்கூடிய சூழலில் இருப்பார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் மிக குறைந்த அளவில் எடுத்த தேமுதிக இந்த தேர்தலில் அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த குழப்பத்தில் தேமுதிக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கட்சியோடு சேர்வது தேமுதிகவிற்கு நல்லது என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவுடன் கைகோர்ப்பதன் மூலமாக தேமுதிகவிற்கான வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட, ஆனால் அதிமுகவில் கொடுக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான எண்ணிக்கை என்பது மிகுந்த குறைந்த அளவு காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய எந்த நிலைப்பாடும் அந்த கட்சியை பாதிக்கும் என்ற ஒரு சூழல் இருப்பதனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது அதிமுகவுடன் செல்வது தற்போது ஒரு நல்ல ஒரு நிலை என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த இறுதிக்கட்ட முடிவு என்பது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய கையிலேயே இருக்கிறது. பாலகன் வேல்முருகன், மிக முக்கியமாக கூட்டணி ஒதுக்கீடு என்பதில்தான், எத்தனை தொகுதிகள் என்பதில்தான் இந்த இழுபறி நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது தேசிய அளவிலான கூட்டணிக்கு பாரதிய ஜனதா தலைமை தாங்கும் என்றும், அதே மாதிரியாக தமிழகத்தினுடைய கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். தற்போது இந்த பேச்சுவார்த்தை முழுக்க அதிமுகவுடன் தான் நடக்கிறதா, அல்லது பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கும் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறதா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஒரு செய்தி, பாரதிய ஜனதாவினுடைய தலைமையின் கீழ் தான் தேமுதிக செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் 2 மாத காலமாக அதற்கான பேச்சுவார்த்தையை பேசி வந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய தலைமையின் கீழ் இங்கே தமிழகத்தில் தேர்தல் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படவில்லை. அதனால் அதிமுகவினுடைய தலைமையின் கீழ் தான் தேர்தல் என்கின்ற நிலையில் அதிமுக அந்த முடிவு எடுத்தது. அதையே பாஜகவும் ஏற்றுக்கொண்டது.
அந்த அடிப்படையில் பியூஷ் கோயல் அவர்கள் விஜயகாந்த் அவருடைய வீட்டிற்கு வருகின்ற போது நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் அதிமுகவுடன் சமரசம் செய்து கொண்டு அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பியூஷ் கோயல் வைத்தார். ஆனால் அப்பொழுதே தேமுதிகவுடைய வட்டாரம் என்பது கடுமையான ஒரு அதிர்ச்சியை சந்தித்தது. ஏனென்றால் பாஜகவுடன் சேர்ந்து பேசி அந்த கூட்டணிகளை பிரிப்பதில் அவர்களுக்கு சமரசம் என்பது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு சமரசத்தை தேமுதிக எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் தற்போது இழுபறியாக நீடித்து வருகிறது. அதே நிலையில் பாமகவுடன் கூட்டணியை மிக வேகப்படுத்தி அதிமுக உறுதி செய்து 7 தொகுதிகளை ஒதுக்கியது. அதுவும் தேமுதிகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இருந்தது. ஏனென்றால் தங்களை விட ஒரு குறைந்த வாக்குகளை பெற்ற கட்சியாகவே பாமகவை தேமுதிக கருதுகிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாங்கள் தான் 3வது அணி என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தேமுதிக இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பாமகவிற்கு இவ்வளவு இடம் கிடைக்கின்ற போது அது ஏன் தேமுதிகவிற்கு கிடைக்கக்கூடாது என்ற கேள்வியை முன்வைத்து இந்த கூட்டணி இவ்வளவு பெரிய ஒரு இழுபறிக்கு தற்போது தள்ளப்பட்டது. ஆனாலும் கூட வேறு வழி இல்லாமல் தேமுதிகவிற்கு இந்த இடங்கள் கிடைக்கிறது என்ற ஒரு புரிதலை தேமுதிக எடுத்தாலும் இதுவரைக்கும் அந்த தொகுதிகளை உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலேயே எத்தனை நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அது 4 இருந்து தற்போது 5ஆக உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் கூட கையெழுத்து ஒப்பந்தம் வரைக்கும் நாம் அதை உறுதிப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஆனாலும் கூட 5 தொகுதி என்பது தேமுதிகவிற்கு நிச்சயம் ஒதுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பாலகன், நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த நீண்ட இழுபறிக்கான முடிவு இன்றைக்கு வெளியாகும். இன்றைய ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் அது நிச்சயம் தெரியவரும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக தேமுதிக உடனான அந்த கூட்டணி இறுதி வடிவம் இன்றைக்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் களம் இன்று காலை முதலே தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணி தொடர்பான ஆலோசனையை, அதாவது கூட்டணியை இறுதி வடிவம் செய்வதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.